ஒன்றும் இல்லை, சில பேர் வளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். கோபத்தில் நான் கோபப்படுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு. யாரோ ஒருவர் செய்யும் பிழைக்கு எனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்க வேண்டும்? அதற்கு பேர் தான் கோபம். என் நரம்புகள் தானே பாதிக்கப்படுகின்றன, என் ரத்தம் தானே கொதிக்கிறது, எனக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் வருது. நான் ஏன் யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு சில பேர் கோவத்தில் சூப்பராக பேசுவாங்க. ஆமாம் சார் மேடம், ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும். நான் செத்தாலும் வாசப்படியை முதிக்க மாட்டேன், நீ தான் செத்துருவியே. நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லாவா இருக்கும் அது? ஹேய், தெரியாமத்தான் கேட்குற, தெரிஞ்சு கேட்குற, சொல்லு. ஹேய், நான் ஒன்று சொல்வேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டிய, தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற, சொல்லு. ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நம்ம மனசை பதற வைக்கிறது இருக்குல்ல, பதறாத, நிதானம், பதறாத. நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா இப்படி தான் போவேன் காலேஜுக்கு, இதை விட சூப்பராக போவேன். வானத்தில் இந்த பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். என்னுடைய ஸ்கார்பியோவிலேருந்து என் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி உள்ளே போய் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உட்காருவேன். எங்கள் சீனியர் டீச்சர் தான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிறேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஓ, நான் நல்லா தானே இருக்கிறேன். அதாவது இந்த உலகம் என்ன செய்யும்னா, நம்ம முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை வந்தவுடன் அது சிரிக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க முன்னால் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஒரே பதில். சரியா? நம்ம நாசமாக போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பதில். இல்லை, நம்மளை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்களுக்கு முன்னால் அழாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில். என் பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற 30 ஆண்டு காலமாக எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அதே மந்திர சொல்லை தருகிறேன். உடலில் இருந்து துக்கமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வரும், அது ரொம்ப உப்பு கறிக்கும். அப்படியே வாயில் பிடிச்சுன்னா உப்பு கறி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதே உப்பு தண்ணியை கண்ணிலேருந்து வழிய விடாத, இப்படி வழிய விடு, இப்படி வழிய வேர்வையாக்கு. நான் சொன்னல 33 வருஷம் உழைச்சிருக்கிறேன்னு. உன்னுடைய மொபைலில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ உன்னுடைய மொபைலில் வந்து என் வீட்டிலேருந்து நிற்கலை. 32 நாடுகளுக்கு பயணம், 38 மாவட்டங்களுக்கும் பயணம், இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணம். என் கால்கள் இரண்டும் வீங்க வீங்க சென்று நான் பயணம் செய்து பேசினது தான் உங்கள் மொபைலில். இருந்த இடத்துலேருந்து இல்லை. ஆனால் என்ன, நல்லா நீ வந்து உன்னை நீயே தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், 32 நாடுகளுக்கு போயிருக்கிறனால ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. பணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். கற்றவருக்கு கையில் பிடிச்சிக்கோ, கல்வியை கையில் சென்ற இடமெல்லாம் சார்